வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ. அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் திரையோதச சர்க்கமானது 13. தன தது தகனம், அதாவது தனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வைஸ்ரவணன் குபேரன். அவர் ராவணன் கிட்ட ஒரு தூதுவனை அனுப்பிச்சார். அந்த தூதுவனை அரக்கன் ராவணானவன் வெட்டி கொன்று போட்டானாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜடாசே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராஜமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் திரையோதச சர்க்கமானது 13. தன தது தகனம், அதாவது செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வைஸ்ரவணர் குபேரன் அவருடைய தூதுவனை அரக்கனாகப்பட்ட ராவணன் வெட்டி கொன்று போட்டானாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் அகஸ்திய மாமுனிவர் சொன்னாராம். அத லோகேஸ்வரோத் ஸ்ருஷ்டா தத்ர காலேன கேனசித் நித்ரா சம் அபவத் தீவிரா கும்பகர்ணஸ்ய ரூபிணி. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமச்சந்திரனே, சில காலம் சென்ற பிறகு உலகத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மாவினால் அனுப்பப்பட்ட அந்த நித்ராதேவியானவள், நித்ராதேவிங்கிறது யாருன்னாக்கா நமக்கு தூக்கம் வரக்கூடிய தேவி அவள் தான். கும்பகர்ணனுக்குள்ளே புகுந்துட்டா. அப்படி அவன்கிட்ட புகுந்துட்டு அவனை தீவிரமாக அந்த நித்ராதேவிக்கு அவன் ஆட்கொள்ளப்பட்டான் ராமா. ததோ பிராதார மாசீனம் கும்பகர்ணோ அப்ரவீத் வசः நித்ராமாம் பாததே ராஜன் காரயஸ்வ மமாலயம்
அப்போ இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணான், இலங்கை பட்டணத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது அண்ணனாகப்பட்ட தசகிரீவன் ராவணனை பார்த்து, மன்னரே, எனக்கு உறக்கமானது ரொம்பவும் என்னை பாடாப்படுத்தி எடுக்கிறது. நான் தூங்குவதற்கான இடத்தை உடனடியாக எனக்கு ஏற்பாடு செஞ்சு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கும்பகர்ணன் சொன்னான். வினியுக்தாஸ்ததோ ராஜ்ஞா சில்பினோ விஸ்வகர்மவது அகூர்வன் கும்பகர்ணஸ்யா கைலாச சமமாலயம். உடனே ராவணன் என்ன பண்ணான், தசகிரீவன் விஸ்வகர்மாவுக்கு இணையாக கட்டடக்கலையில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய நிபுணர்களை வரவழைத்து உடனடியாக ஆணை பிறப்பித்தான். என்ன பிறப்பித்தான் தெரியுமா? உடனடியாக கும்பகர்ணனுக்காக நீங்கள் எல்லாரும் கைலாசம் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு மாளிகையை கட்டி தரணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். அதன் பிரகாரம் அவளும் கட்டி கொடுத்தா. ரமா விஸ்தீர்ணம் யோஜனம் சுப்ரம் ததோ திகுணம் ஆயத்தம் தர்சனீயம் நிராபாரம் கும்பகர்ணஸ்ய சக்ரீரே. அந்த மாளிகை எப்படி இருந்தது தெரியுமா ராமா? 2 யோஜனை நீளம், 1 யோஜனை அகலம். யாருமே கண்ணால் காணாதது போல இருக்கக்கூடியதும், மகா சுத்தமானதும், எந்த விதத்திலையும் குற்றம் குறைகள் எதுவுமே இல்லாத மாளிகையை அந்த நிபுணர்கள் கும்பகர்ணனுக்காக கட்டி முடித்தார்கள் ராமா. ஸ்பாட்டிகை காஞ்சனை சித்திரை ஸ்தம்பை சர்வத்திர சோபிதம் வைடூரிய கிருத சோபானம் கிங்கினி ஜாலகம் ததா தாந்ததோரண விநியஸ்தம் வஜ்ர ஸ்பட்டிக வேதிகம் மனோகரம் சர்வசுகம் காரயாமாச ராட்சசா சர்வத்திர சுகதம் நித்யம் மேரோ புண்ணியாம் குகாம் இவா. அந்த மாளிகை எப்படி இருந்தது தெரியுமா ராமா? எல்லா இடங்களிலும் பொன்னாலேயே விழைக்கப்பட்ட அனைவருடைய கண்களையும் கவரக்கூடிய வகையில் படிக்கட்டுகளானது இருந்தது. ஸ்பட்டிகத்திலேயே தூண்கள் வேற இருந்தது. வைடூரியத்தினால் செய்யப்பட்ட படிக்கட்டுகளும் நிறைய இருந்தது. எல்லா பக்கங்களிலும் பிரமாதமான ஒலி எழுப்பக்கூடிய மணிகள்லாம் கட்டப்பட்டிருந்தது. யானை தந்தம் இருக்கணும், அந்த தந்தத்தாலேயே வாசல்படி நுழைவு வாயில அமைத்து இருந்தார்கள். வைரம் ஸ்பட்டிகம் இதனால் ஆன ஏகப்பட்ட மேடைகள்லாம் அந்த இடத்துல இருந்தது. இந்த மாதிரி அனைவரது மனதையும் கவரக்கூடியதாகவும் எல்லா விதமான சுக சாதனங்கள் அனைத்தும் அந்த மாளிகையிலே நிரம்பி இருப்பதாகவும் எப்போதுமே அந்த மாளிகையானது அதில் தங்கரவாளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. அது எப்படி தரமா இருந்தது ராமா? பார்க்கறதுக்கு புனிதமான மேருமலை, அதில் ஒரு குகை இருக்கும். அந்த குகை போலவும் உள்ள அந்த மாளிகையை அந்த நிபுணர்கள்லாம் இந்த கும்பகர்ணனுக்காக செய்து வைத்தார்கள். அரக்கன் ராமனுடைய தலைமையில் இவை அனைத்தும் செய்யப்பட்டது ராமா. தத்ர நித்ரா சமாவிஷ்ட கும்பகர்ணோ மகாபலஹ பகூன் யப்த சகசிராணி சாயனோன பிரபுத்தியதே. உடனே மகாபலசாலியாக இருக்கக்கூடிய கும்பகர்ணன் அந்த இடத்துல போய் தூங்கத்துக்கு தொடங்கினான். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்லாம் கழிஞ்சு போச்சு.
உறங்கிய பிறகும் அவன் கொஞ்சம் கூட விழித்து கொள்ளவே இல்லையலாமா. தத்ர நித்ரா சமாவிஷ்டா கும்பகர்ணோ மகாபலா பகூன்யப்த சகஸ்திராணி சயானோன பிரபுத்தியதே நித்ராபி பூதேது ததா கும்பகர்ணே ததானனः தேவர்ஷி யக்ஷ கந்தர்வான் சஞ்சக்னேஹி நிரங்குசா. இந்த மாதிரி கும்பகர்ணன் பல ஆயிரம் வருஷம் அந்த உறக்கத்திலே இருந்த அந்த காலத்தில் தசகிரீவன் ராவணனை கண்டித்து அறிவுரை சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த ராவணன் இருக்கான கும்பகர்ணன் என்ன சொல்கிறானா அதை மட்டும்தான் அவன் கேட்பான். ஏன்னா கும்பகர்ணன் நேர்மையாக இருக்கக்கூடியவன். ஆனால் சாப்பிட்றதெல்லாம் மனுஷால சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் அவன் நேர்மையானவன். இந்த மாதிரி அறிவுரையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால ராமா இந்த தசானந்தன் தசகிரீவன் என்ன பண்ணான், ராவணன் தேவர்கள் முனிவர்கள் யக்ஷர்கள் கந்தவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டுட்டே வந்தான். ஏன்னா இந்த ராவணன் இருக்கானே தசகிரீவன், அவனுக்கு கும்பகர்ணன் அவன் மீது மட்டுமே எதிர்த்து பேசக்கூடிய தைரியமானது உரிமையும் இவனுக்கு இல்லை. ஏன்னா கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னாராம். உத்யானானி ச சித்ராணி நந்தனாதீனி யானிசா தானி கத்வா சுசம்கிருத்தோ மினத்தி ஸ்ம தசானனः நதீம் கஜ இவ கிரீடன் விரக்ஷான் வாயுரிவ க்ஷிபன் நகான் வஜ்ர யுவோ சிருஷ்டோ வித்வம்சயதி ராட்சசா. அப்போ இந்த தசகிரீவன் என்ன பண்ணான், தேவர்களுடைய நந்தவனம் போன்ற மனோகரமான பூங்காக்களுக்கு எல்லாம் போய் சென்று இந்த தசானந்தனான ராவணன் மிகவும் கோபம் கொண்டு அந்த இடத்துல அந்த பூங்காக்களை நாசம் செஞ்சான். ஆறுகளில் யானைகளை போல அதில் போய் விளையாடிட்டு அந்த ஆறுகளை எல்லாம் கலக்கின்றான். பெருங்காற்றை போல மரங்களை எல்லாம் வேரோட தன்னோட கையினாலேயே பெயர்த்து எடுத்து தூக்கி எறிஞ்சி வீசினான். அதாவது இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் அது மலை மேல செலுத்தினார்னாக்கா அது எப்படி மலையானது வெட்டுப்பட்டு போகுமா, அதுபோல வஜ்ராயுதம் போல மலைகளை எல்லாம் இவன் தன்னோட கையினாலேயே தகர்த்தினான் இந்த ராமா. ததாவிருத்தம் து விஜ்ஞாய தசக்ரீவம் தனேஸ்வரः கலாரூபம் தர்மஜ்ஞோ விருத்தம் சம்ஸ்ருத்ய சாத்மனः சௌ பிராத்ர தர்சனார்த்தம் து தூதம் வைஸ்ரவணஸ்ததா லங்காம் சம்பிரேஷயாமாச தசக்ரீவஸ்ய வைஹிதம். இந்த மாதிரி மூர்க்கத்தனமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தசக்ரீவன் ராவனுடைய செயல்களை கேள்விப்பட்ட வைஸ்ரவணன் குபேரன் அவர் தர்மத்திலேயே இருக்கக்கூடியவர். தர்மத்தை தெரிந்ததுனால உடனே என்ன பண்ணார், தன்னுடைய குலப்பெருமையை சிறிது நேரம் நினைத்து பார்த்து தன்னுடைய தமையன் அப்படின்ற கடமையை உணர்ந்து எனக்கு அவன் தம்பி, அதனால் அவனை எப்படியாவது நல்லவன் ஆக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தோட பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தசக்ரீவனுக்கு
நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தோட இந்த வைசிரமணர் குபேரனானவர் ஒரு தூதுவனை வந்து இலங்கைக்கு அனுப்பினான். ராமா சாகத்வா நகரீம் லங்காம் ஆசசாத விபீஷணம் மானிதஸ்தே தர்மேனா பிருஷ்டஸ்யாக மனம் பிரதி. இந்த தூதுவன் என்ன பண்ணா, இலங்கை பட்டணத்துக்கு சென்று உடனடியாக விபீஷணையை தான் சந்திச்சான். ஒரு தூதுவனை எப்படி வரவேற்க வேண்டுமோ அப்படி முறைப்படி விபீஷணனானவன் வரவேற்று அந்த தூதுவன் அங்கே தங்குவதற்கான இங்கே நீங்கள் எதற்காக வந்திருக்கு அப்படின்னு அந்த காரணத்தையும் கேட்டான் விபீஷணன். பிருஷ்ட்வா ச குசலம் ராஜ்யம் ஞாதீனாம் ச விபீஷணः சபாயாம் தர்சமாயாமாச தமாசீனம் தசானனம். உடனே விபீஷணன் என்ன பண்ணான், தூதன்ட்ட உற்றார் உணவர்களினுடைய எல்லாரும் சௌக்கியம் தானே, எல்லாரும் நன்னா இருக்காளா, நோய் நொடி இல்லாமல் இருக்காளா அப்படின்ட்டு நலம் குறித்து கேட்டறிந்து விட்டு அதற்கு பிறகு விபீஷணாகப்பட்டவர் அந்த தூதுவனை அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்று அரியணையில் அமர்ந்து கொண்டிருந்த தசக்ரீவனுக்கு, அதாவது ராவணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் விபீஷணன். ச திருஷ்டுவா தத்திர ராஜானாம் தீப்யமானாம் ஸ்வதேஜசா ஜயேதி வாசா சம்பூஜ்யா துஷ்ணீம் சமபி வர்த்ததா. தன்னுடைய ஆற்றலினால மாண்புற திகழக்கூடிய மன்னனை பார்த்ததுமே அந்த தூதுவன் என்ன பண்ணான், மன்னனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொற்களால் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு மௌனமாக நின்று கொண்டிருந்தான் இந்த தூதுவன், குபேரன் அனுப்பிச்ச தூதுவன். தம் தத்ரோத்தம் அபரியங்கே வராஸ்தரண சோபித்தே உபவிஷ்டம் சக்ரீவம் தூதோ வாக்கியம் அதாபிரவீத்து. இப்போ அந்த தூதுவன் சொன்னான் தசகிரீவனை பார்த்து, ராவணனை பார்த்து, மன்னரே, உங்களுடைய மூத்த சகோதரராகப்பட்ட வைசிரமணர் குபேரன் சொல்லி அனுப்பிய செய்தியை உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அதை கேளுங்க. உங்கள் இருவருடைய பரம்பரையையும் ஆச்சார அனுஷ்டானங்கள் இவைகள் அனைத்துமே ஒரே மாதிரியாக மேன்மையாக இருக்கக்கூடியவை அப்படின்னு தூதன் வந்து குபேரன் என்ன சொன்னாரோ அதை சொல்லின்னு இருக்கார் ராவணன் கிட்டக. ராஜன் வதாமிதே சர்வம் பிராதாதவ யதப்ரவீத் உபயோ சத்ருசம் வீரா விருத்தஸ்ய ச குலஸ்ய சா. குபேரன் சொன்னார், இதுவரைக்கும் நீ செஞ்ச கொடுமையான செயல்களில் இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம், இதோட போகிறோம், நிறுத்திக்கோ. இனிமேலாவது ராவணா தசகிரீவா அறவழியில் தர்மத்தில் சென்று புண்ணியத்தை வந்து நீ சம்பாதிச்சுக்கொள். உன்னால் முடியும் நாள் தர்மத்துக்கே முழுவதுமாக மாறிவிடு. நல்ல செயல்களை வந்து புரிந்தால் உனக்கு வந்து நன்மையே நடக்கும் அப்படின்னு குபேரன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். சாது பர்யாப்தமே தாவத் கிருதசாரித்திர சங்கிரஹா சாது தர்மே வியவஸ்தானம் கிரியதாம்
யதி சக்கியதே. திருஷ்டம் மே நந்தனம் பக்னம் ऋषयो निगता श्रुताः देवतानां समुद्योगस् तत्तो राजन् मम श्रुतः. தேவலோகத்திலேயே இருக்கக்கூடிய மகா பூங்காவாக இருக்கக்கூடிய நந்தவனத்தை நீ பாழாக்கி இருப்பத உன்னுடைய மூத்த சகோதரனாகப்பட்ட நானே கண்களால் பார்த்தேன். அந்த இடத்துல உன்னால் முனிவர்கள் பல பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னுட்டோம். அதையும் நான் கேள்விப்பட்டேன். உன்னுடைய அக்கிரம செயல்களால் கொதித்து போயிருக்கக்கூடிய தேவர்கள் மன்னனே உன்னை பழிவாங்க முயற்சிகளை அவர்கள் அனைவரும் தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னுக்கு எனக்கு ஒரு செய்தியானது வந்திருக்கு அப்படின்னு குபேரன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். நிராகிருத்தஸ்ய பகுஸ்வயாகம் ராட்சசாதிபா சபரா தோபி பாலோகி ரட்சிதவ்ய சபாந்தவைஹி. குபேரன் சொல்லி அனுப்பிச்சார். இதை அத்தனையும் தூதுவன் ராவணங்கிட்ட சொல்கிறான். குபேரன் சொன்ன செய்தியை மொத்தத்தையும் ராவணங்கிட்ட தூதுவன் சொல்லிட்டு இருக்கார். அரக்கர்வேந்தனே, நானும் பல தடவை உன்னால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கேன். இறந்தாலும் நான் உன்னோட பெரியவன், மூத்தவன். உனக்கு நீ ஒரு பாலகன். அந்த பாலகன் தவறு செஞ்சாக்கா உற்றார் உறவினர்கள்லாம் அவனுடைய குற்றத்தை மறந்து விடுவார்கள். எப்படியாவது அவனை நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த நீதிக்கு இணங்கி உனக்கு நல்முறையை என்னுடைய தூதுவன் மூலமாக உனக்கு நான் கூறியிருக்கேன் அப்படின்னு குபேரன் சொன்னார். அப்படின்னு நான் தூதுவன். அகம் தூ இமவத் பிருஷ்டம் கதோ தர்மம் உபாசித்தும் ரௌத்ரம் விருத்தம் சமாஸ்தாய நியதோ நியதேந்திரியா. குபேரன் சொன்னார், அவர் இருக்காரு, பரமசிவனை குறித்து கடுமையான தவம் செய்வதற்காக குபேரனாகப்பட்டவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கி கட்டுப்பாடுகளை எல்லாம் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து கொண்டு தர்மத்திலேயே நிற்பதற்காக இமயமலை சாரலுக்கு நான் சென்றேன் ராவணா. குபேரன் சொல்றார் ராவணனுக்கு செய்தி அனுப்பிச்சது. தத்ர தேவா மயா துஷ்டா சஹா தேவ்யோ மயா பிரபு சவ்யம் சக்ஷோர்மயா தைவாத் தத்ர தேவ்யாம் நிவாதிதம் கா நிவியம் ஸ்யாதிதி சுபான கல்வன்யேன ஹேதுனா ரூபம் யயனுபம் கிருத்வா ருத்ராணி தத்ர திஷ்டதி. இப்போ குபேரன் ராவனுக்கு செய்தி சொன்ன அனுப்பிய செய்தி இது. அந்த இடத்துல சாட்சாசி பார்வதி தேவியுடன் கூட பரமேஸ்வரன் நான் உட்காந்துக்கிறத அவர் பார்த்துருக்கார். என்னால் அவர் காணப்பட்டார். இவர்கள் யார் அப்படின்று நான் தெரிந்து கொள்வதற்காக விதிவசத்தால் என்னோட இடது கண்ணை நான் லேசாக திறந்து அவர்களை பார்த்தேன். எனக்கு வேற எந்த எண்ணமும் கெட்ட எண்ணமும் கிடையாது. ஒப்புயரம் இல்லாத அழகிய உருவத்தோட ரௌத்ராணி, ரௌத்ராணிங்கிறது
ருத்ரனுடைய பத்தினின்னு பேர், பார்வதிக்கு இது ஒரு பேர். அந்த இடத்துல காணப்பட்டா, என் கண்ணுக்கு காணப்பட்டா தேவ்யா திவ்ய பிரபாவேனா தத்துவம் சுயம் மமேக்ஷணம் ரேணுத்வஸ்தம் இவ ஜோதி பிங்களத்துவம் உபாகதம். தேவியினுடைய அபாரமான தெய்வீக ஆற்றல்னால என்னோட இடது கண்ணாதக அந்த க்ஷணமே எரிந்து போயிடுத்து ராவணா. வலதுகன் தூசிகளால் மறைக்கப்பட்டது போல செம்பட்டை நிறமாக மாறிடுத்து. வலது கண்ணும் செம்பட்டை நிறமாக மாறிடுத்து. அதனால் குபேரனுக்கு இடது கண் கிடையாது, வலது கண் மஞ்சள் நிறமாக இருக்கும். ததோ அகம் அந்யத் விஸ்தீர்ணம் கத்வா தஸ்ய கிரேஸ்தடம் தூஷ்ணியம் வருஷ சதான்யஷ்டௌ சமதாரம் மகாவிரதம். அதற்கு பிறகு அந்த மலையினுடைய இன்னொரு விசாலமான பகுதியில் நான் என்ன பண்ணேன், குபேரன் சொல்கிறார் ராவணன்ட்ட, மௌனத்தை விரதமாக ஏற்றுக்கொண்டு 800 ஆண்டுகள் ரொம்பவும் கடுமையான விரதத்தை நான் மேற்கொண்டேன். இந்த விரதத்து பேர் கேதார விரதம் அப்படின்னுட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேதார விரதம் இருந்தாராம். சமாப்தே நியமே தஸ்மின் தஸ்மின்ஸ் தத்ர தேவோ மகேஸ்வரः பிரீத்தேன மனசா பிராகவாக்கியம் இதம் பிரபு. அந்த விரதமானது நான் செஞ்சது பூர்ணமாக நிறைவேறிய உடனே சாட்சாத் ஈஸ்வரராகப்பட்ட சங்கரர் பரமேஸ்வரன் எனக்கு தரிசனம் கொடுத்தார். மனமகிழ்ந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்பவும் மனசு சந்தோஷத்தோட நிறைந்த மனதுடன் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பிரீதோஸ்மி தவ தர்மஜ்ஞா தபசாத்தேன சுப்ரதா மயா சைதத் விரதம் சீர்ணம் துவயா சைவ தனாதிபா. அப்போ பரமேஸ்வரன் சொன்னார், என்னை பார்த்து குபேரனை பார்த்து சொல்கிறார், நல்ல பண்புகளை உடையவனே, தர்மம் அறிந்தவனே, உன்னுடைய தவத்தினால நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். நீ செல்வத்துக்கு தலைவன். உன்னுடைய இந்த விரதமானது இதற்கு முன்பு கிருதயுகத்தில் சாட்சாத் தேவியை நோக்கி என்னால் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த கேதார கௌரி விரதம். நான் இப்போது உன்னாலும் இந்த விரதமானது கைகொள்ளப்பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் என்கிட்ட சொன்னார். திருத்தீய புருஷோ நாஸ்தி எச்சரேத் துவரமீதுசம் விரதம் சுதுஷ்கரம் ஏதன் மயா யுக்தாதிதம் புரா. இந்த மாதிரி கடுமையான விரதத்தை செய்யறதுக்கு மூன்றாவது நபர் இல்லவே இல்லையே, இல்லவே இல்லை, யாருமே கிடையாது. செயற்கையே இந்த விரதத்தை நான் இந்த யுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே வெகு காலத்திற்கு முன்னால உலகத்துக்கு நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு பரமேஸ்வரன் என்கிட்ட சொன்னார். தசகித்வம் மயா சௌமியா ரோசயஸ்வ கணேஸ்வரா தபசா நிஜதாகம் சகாமம பவானகா. உடனே பரமேஸ்வரன் என்னை பார்த்து சொன்னார், செல்வங்களுக்கு தலைவனே, வைஷ்ணவனா, குபேரா, நீ ரொம்பவும்
தர்ம சிந்தனையிலேயே இருந்து சீலம் மிக்கவனாக இருக்கின்றாய். விருப்பப்பட்டால் நீ என்னுடைய நண்பனாக இருக்கலாம். எனக்கு நீ நண்பன். கொஞ்சம் கூட குற்றமே செய்யாதவனே, கடுமையான தவம் செஞ்சு என்னை நீ வென்று விட்டுட்ட. என்னுடைய பேரர்களுக்கும் நீ பாத்திரக்காரனாகிவிட்டாய். எனவே இனி என்னுடைய நண்பனாகவே நீ இருக்க கடவுது அப்படின்னு பரமேஸ்வரன் என்னை பார்த்து சொல்லி அவரை நண்பனாக்கிட்டார். என்ன தேவ்யா தத்தம் பிரபாவேன யஸ்வயம் தவேக்ஷணம் பைங்கல்யம் யதவாப்தம் ஹி தேவ்யா ரூபநிரீக்ஷணாத் ஏகாட்சி பிங்களேத் ஏவம் நாம ஸ்தாஸ்யதி சாஸ்வதம். அப்போ சாட்சாத்து ஈஸ்வரி அவருடைய தெய்வீக ஆற்றலால் எரிக்கப்பட்ட எனது இடது கண்ணோடு நான் இருப்பதனால அவர் எனக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? ஏகாட்சி பிங்களன் அப்படின்னு எனக்கு ஒரு பெயரை சூட்டினார். ஏகாட்சி பிங்களன்னாக்கா மஞ்சள் வண்ண ஒற்றை கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்ற நிரந்தரமான பெயரோட நீ விளங்குவாய் அப்படின்னு எனக்கு அவர் பெயர் சூட்டினார். ததர்மிஷ்ட சம்யோகான் நிவர்த்த குலதூஷணாத் சிந்தியதேஹி வதோபாய சர்ஷி சங்கை சுரைஸ்தவா. இந்த மாதிரி மகாதேவருக்கும் எனக்கும் நட்பானது ஏற்பட்டு அவர் அனுமதியோட என்னோட இருப்பிடத்திற்கு நான் திரும்பி போனேன். வந்ததும் உன்னுடைய பாவ செயலை பற்றிய செய்திகள் தான் என்னோட செவியில் முதல்ல விழுந்தது. ஏவமுக்தோ தசக்ரீவா கிருத்த சம்ரக்த லோச்சனா ஹஸ்தோ தந்தாம்ச சம்பீட்யா வாக்கியமே தது வாசகா. இந்த மாதிரி குபேரனோட தூதுவன் தசகிரீவனுக்கு குபேரன் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தையும் கேட்ட ஆகவே பரம்பரைக்கு இழிவை தரக்கூடிய அதர்ம செயல்களை எல்லாம் நீ உடனடியாக நிறுத்திவிடு ராவணா. இது நம்ம பரம்பரைக்கு நல்லதில்லை. தேவர்களும் முனிவர்களும் உன்னை மாய்ப்பதற்கான வழிமுறைகளை ஆலோசித்துக் கொண்டுதான் கொண்டு இருக்கிறார்கள். உன்னை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு தூதுவன் சொன்னான். ஏமுக்தோ தசக்ரீவா கிருத்த சம்ரக்த லோச்சனா ஹஸ்தோ தந்தாம்ச சம்பீட்யா வாக்கியமேத உவாசகா. இந்த குபேரன் தூதுவன் சொன்ன அனைத்து சொற்களையுமே கேட்டுட்டு தசகிரீவனாகப்பட்ட ராவணன் ரொம்பவும் கோபத்தால் அவனுடைய கண்களானது சிவந்து போக தனது பற்களை அவனே கடித்து கொண்டு கைகளை பிசைந்து தூதுவனை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? விஜ்ஞாதம் தே மயா தூதா வாக்கியமிச்சே பிரபாஷசே நைவ துவம் அசி நைவாசௌ பிராத்ரா ஏனாசி சோதிதா. ஒரு ராவணன் குபேராம்ச தூதுவனை பார்த்து சொல்றான், தூதுவனே நீ சொல்லிய செய்திகள்லாம் அதனுடைய உட்கருத்தை நான் நல்லா புரிந்து கொண்டுட்டேன். எனக்கு என்ன புரிஞ்சு போயிடுத்து. நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன். நீ உயிரோட இருக்கக்கூடாது. உன் மூலம் செய்து அனுப்பிய என்னுடைய மூத்த சகோதரன் அவனும் இனி
உயிரோடு இருக்க போவதில்லை அப்படின்னு ராவணன் வந்து சொன்னாராமா அந்த தூதுவன்ட்ட. ஹிதம் நைச முனை தத்தி பிரவவீதி தனரக்ஷகா மகேஸ்வர சகிதம் தூ மூட ஸ்ராவயசே கிலா. இப்போ ராவணன் சொன்னா இந்த தூதுவன்ட்ட, வைஸ்ரவணன் குபேரனானவன் எனக்கு நல்ல ஏற்ற செய்தியை வந்து கண்டிப்பாக சொல்லவே இல்லை. முட்டாளைய பரமேஸ்வரனுடைய நண்பன் அப்படின்னுட்டு சொன்ன இல்லையா? குபேரன் வந்து பரமேஸ்வரருக்கு நண்பன் அப்படின்னு சொன்ன இல்லையா? நாசேதம் க்ஷமணீயம் மே யதே தத்பாஷிதம் त्वया யதே தாவன் மயா காலம் தூததஸ்ய து மர்ஷிதம் ந ஹந்தவ்யோ குருர்ஜேஷ்டோ மாயா மயாயம் இது மன்யதே. ராவணன் சொன்னா, நீ சொன்ன இந்த மிரட்டல் சொற்களை எல்லாம் என்னால் நிச்சயமாக பொறுத்துக்கொள்ளவே முடியாது. மூத்தவனை வந்து கொல்லக்கூடாது, மூத்த சகோதரனை கொல்லக்கூடாது அப்படின்றது தர்மசாஸ்திரம் தான். அப்படின்ற இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நாள் வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும் அவனை நான் கொல்லாமல் இருந்து விட்டு வைத்திருக்கேன் அப்படின்னா ராவணன் தூதுவன்ட்ட. தஸ்ய த்விதானீம் ஸ்ருத்வா வேவாக்கியமேஷா கிருதாமதி த்ரீன் லோகானவே ஜேஷ்யாமி பாகுவீரியம் உபாஸ்ருதா. இப்போ ராவணன் சொன்னான், எப்போ வந்து எனக்கு மூத்த சோதரனாகப்பட்ட வைஸ்ரவணன் குபேரன் இந்த மாதிரி எல்லாம் சொற்களையே சொல்லிட்டானோ, அவனுடைய சொற்களை கேட்டதும் என்னுடைய தோல் வலிமையால் இந்த 3 உலகங்களையும் நான் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற உறுதியானது என்னோட மனசில் வந்து தோன்றிவிட்டது அப்படின்னு ராவணன் வந்து தூதுவன்ட்ட சொன்னான். ஏதன் முகூர்த்தமேவாகம் தஸ்யை தூ வைகிருத்தே சதுரோ லோகபாலாம் ஸ்தான் நயஷ்யாமி யமக்ஷயம். இப்போ ராவணன் சொன்னான், 4 லோகபாலகர்கள் இருக்கா. யார் யாருன்னா இந்திரன், யமன், வருணன், குபேரன். இவன் 4 பேர் தான். ஒருவன் செய்த குற்றத்துக்காக இந்த க்ஷணம், இந்த முகூர்த்தத்திலேயே, முகூர்த்தங்கிறது வந்து 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார நான் வந்து இந்த லோகபாலர்களாக இருக்கக்கூடிய இந்திரன், யமன், வருணன், குபேரன் இந்த 4 பேரையும் நான் கொன்று யமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்னு ராவணன் சொன்னான். ஏவ முக்தாது லங்கேசா லங்கேசோ தூதம் கர்கேன ஜக்னிவான் ததோபக்ஷயத்தும் ஹேனம் ராட்சசானாம் துராத்மனாம். இந்த மாதிரி சொன்ன உடனேயே இலங்கேசன் தசக்கையான் ராவணன் அந்த தூதுவனை வந்து கத்தியால் உடனேயே வெட்டி கொன்று போட்டான். அந்த உடலை வந்து கெடுமறி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்கள் சாப்பிடுவதற்காக, உண்பதற்காக அதை கொடுத்துட்டான். அவன் எல்லாரும் எடுத்து போய் சாப்பிடுங்கோ அப்படின்ட்டான். ததா கிருத்தஸ் வஸ்யனோ ரகமாருஹ்ய ராவணः திரைலோக்கிய விஜயாகாங்ஷி யயோ யத்ர தனேஸ்வரः. அதற்கு பிறகு குருமார்களால் அவன் அந்த அரக்கர்களுக்கெல்லாம் குருமார்கள் இருப்பாளோனா அவன் கிட்டக்க ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிவிட்டு
அவன் ரதத்தில் ஏறினான் ராவணன். 3 உலகத்தையும் எப்படியாவது நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே பேராவலோட முதல்ல குபேரன் இருக்கக்கூடிய விருப்பத்துக்கு அவன் சென்றான் ராவணன். இத்தியாசேஷிமத்ரமாயினே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே திரையோதச சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 13வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.